10வது ஸ்லோகம். காமமாஶ்ருத்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாः மோகாத் க்ருஹீத்வா சத்க்ராஹான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாः. அசுர சம்பத்துக்களுடன் கூடியிருப்பவர்களை பற்றிய வர்ணனை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஜெகத் அசத்தியம் அப்பிரதிஷ்டம் என்பது அவர்களுடைய கொள்கை. ஜெகத் அசத்தியம் என்பதற்கு நாம் இரண்டு பொருள்கள் பார்த்தோம். ஒன்று, ஜெகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அசத்தியத்தை தான் பேசுகிறார்கள். ஜெகத்தில் இருப்பவர்கள் யாரும் உண்மையை பேசுவதில்லை. யாராலும் உண்மை பேசி வாழ முடியாது. காரணம், அவர்கள் உண்மையை பேசுவதில்லை, அவர்களால் உண்மை பேசி வாழ முடிவதில்லை. ஆகவே உலகமே அப்படி என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். பிறகு இனியொரு பொருள் பார்த்தோம். இந்த ஜெகத்தானது வேத பிரமாணமற்றதாக இருக்கின்றது. எந்த விதத்திலும் வேதமானது இந்த உலகத்திற்கு பயன்படுவதில்லை. இது அவர்களுடைய கொள்கை. பிறகு இந்த உலகம் ஈஸ்வரன் அற்றது, படைப்பவன் என்று ஒன்று இல்லை. அப்படி என்றால் எப்படி இந்த உலகம் நடைபெறுகின்றது? உலகத்திற்கு காரணம் என்ன என்றால் ஆசைதான் என்று கூறுகிறார்கள். ஆசையினால்தான் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கொள்கையை உடையவர்களை பகவான் 9வது ஸ்லோகத்தில் கூறினார். நஷ்டாத்மானக, அவர்கள் தங்களையே இழந்தவர்கள். மனித சரீரத்தை எடுத்து அதனால் அடைய வேண்டியதை அடையாதவர்கள் என்று கூறினார். இனி மேலும் 10வது ஸ்லோகத்திலிருந்து அவர்களை பற்றிய வர்ணனை வருகின்றது. 10வது ஸ்லோகம். காமம் ஆஶ்ருத்ய துஷ்பூரம். துஷ்பூரம் என்றால் நிறைக்க முடியாத காமம், ஆசையை ஆஶ்ருத்ய கொண்டவர்களாக. அவர்களிடம் இருக்கின்ற ஆசை நிறைவேற்ற முடியாத ஆசை. பொதுவாகவே எந்த ஆசையையும் நாம் நிறைவு செய்ய முடியாது. ஒரு ஆசைக்கு நாம் நிறைவு கொடுத்தால் பிறகு அதே ஆசை வேறு விதத்தில் நமக்கு வந்து நிற்கும். ஆசையை தீர்ப்பது, அனுபவித்து தீர்ப்பது என்பதற்கு சாஸ்திரத்தில் கொடுக்கின்ற உதாகரணம், நெருப்புக்கு தீனி கொடுத்து அதை அணைப்பது போல. ஆசை மனதில் இருக்கின்றது. அதற்கு பொருள்களை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு காலத்தில் அடங்கிவிடும் என்றால் அது எப்படி என்றால், தீ எரிந்து கொண்டே இருக்கின்றது, அதற்கு கட்டைகளை போட்டு கொண்டே இருந்தால் அணைந்து விடும் என்று சொல்வது போல. ஆகவே துஷ்பூரம்னா நிறைக்க முடியாத, நிரம்பாத ஆசைகளை கொண்டு, பிறகு தம்ப மான மத அன்விதாகா, அவர்கள் எதனுடன் கூடி இருப்பார்கள்? ஒன்று தம்பம். தம்பம் என்றால் பகட்டு. அதாவது இந்த தம்பத்தையே சங்கரர் இரண்டாக பிரிக்கின்றார். ஒன்று, சில தர்மங்களை செய்து அந்த தர்மங்களை நான் செய்கின்றேன் என்று காட்டிக்கொள்வார்கள். அது ஒரு விதமான தம்பம். சில தர்மகாரியம் செய்வார்கள், சில தானமெல்லாம் செய்வார்கள், அதை எல்லோரிடமும் காட்டிக்கொள்வார்கள். இனியொன்று, செய்ய மாட்டார்கள், ஆனால் செய்தது போல் காட்டிக்கொள்வார்கள். அந்த ரகம் ஒன்று இருக்கின்றது. அதை இங்கு சங்கரர் குறிப்பிடுகின்றார்.
அதாவது இவர்கள் உண்மையிலேயே எதையும் செய்ய மாட்டார்கள், எந்த தர்மகாரியமும் செய்ய மாட்டார்கள், ஆனால் செய்ததாக காட்டிக் கொள்வார்கள். அதார்மிகத்துவே அபி தர்மத்துவ கியாபனம். அதார்மிகத்துவே அபி என்றால் அதர்மமாக இருந்தாலும் தர்மத்துவ கியாபனம். கியாபனம்னா தன்னை புகழ்ந்து கொள்ளுதல், காட்டிக் கொள்ளுதல். அதுதான் தம்பம். தம்பம்னா உடலளவில், சொல்லளவில், செயலளவில் ஒரு தார்மீக புருஷனாக தன்னை காட்டிக் கொள்ளுதல். பிறகு மானம் என்றால் மனதளவில் தன்னை உயர்வாக நினைத்தல். பூஜ்யத்துவ பாவம், தனக்குள் தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளுதல். அப்படி உயர்வாக தன்னை நினைக்க தன்னிடம் சில குணங்கள் இருக்க வேண்டும். அந்த குணங்கள் இல்லாமலேயே தன்னை உயர்வாக நினைத்து கொள்பவர்கள். பிறகு மதம் என்றால் கர்வம், வித்யா முதலிய கர்வம். அறிவு இருக்கின்றது, படித்துள்ளேன் என்ற கர்வம் மதம். சில பேர் அறிவை அடைந்திருப்பார்கள், கஷ்டப்பட்டு படித்து அறிவை அடைந்து மதத்துடன் இருப்பார்கள், அது கொஞ்சமாவது ஒத்துக்கலாம். சில பேர் படிக்கிறதே அங்கேயே ஏதாவது ஏமாற்றி பட்டத்தை மட்டும் வாங்கி இருப்பார்கள், அதற்கு தகுந்த தகுதி அவர்களிடம் இருக்கார். பிறகு கர்வம் இருக்கு, எனக்கு இவ்வளவு ஒரு படிப்பு இருக்கின்றது, பட்டம் இருக்கின்றது என்று. அப்படி இவர்கள் மத அன்விதாகான அதனுடன் கூடியவர்கள். தம்ப மான மத அன்விதாகா. பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால் மோகாத், மோகவசப்பட்டு, அவிவேகத்தினால், மோகத்தினால், கிரகித்வா அசத்கிராகான். கிரகித்வா என்றால் கொண்டிருக்கின்றார்கள், பிடித்து கொண்டிருக்கிறார்கள். கிரகணம்னா பிடித்து கொள்ளுதல், கிரகித்வான அவர்கள் கொண்டுள்ளார்கள். எதை கொண்டுள்ளார்கள்? அசத் கிராகான். கிராகக என்றால் இங்கு கொள்கை, ஜட்ஜ்மெண்ட், அவர்கள் கொள்கை. அசத்துனா தவறான, தவறான கொள்கையை பிடித்து கொண்டிருப்பார்கள் மோகவசப்பட்டு. அவர்களுக்கும் கொள்கை இருக்கும், எல்லோரும் கொள்கையை பற்றி பேசுவார்கள். அவரவர்களுக்கு ஃபிலாசபி இருக்கு, அவரவர்களுக்கு சில தத்துவம் இருக்கும். அவர்களுடைய தத்துவமெல்லாம் அசத் அப்படின்னா ஈவில், தவறான, தவறான கிராகக கொள்கையை பற்றி கொண்டு, கிரகித்துவான பற்றி கொண்டு இருப்பார்கள். ஏன் பற்றி கொண்டிருக்கிறார்கள்னா பகவான் கூறிவிட்டார், மோகாத், அவிவேகத்தினால், அறியாமையினால், மோகத்தினால், மோகவசப்பட்டு தப்பான கொள்கையை அவர்கள் மிக உறுதியாக பற்றி கொண்டிருப்பார்கள். அதில் அவர்களுக்கு ரொம்ப உறுதி இருக்கு, தப்பான கொள்கை. இங்கு தவறான கொள்கை என்றால் மற்றவர்களை அழித்தல், ஏமாற்றுதல், பழி வாங்குதல், இதெல்லாம் தவறான கொள்கை. யாராவது ஒருவர் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டால் மன்னிக்காமல் அவர்கள் மீது ஒரு வெறுப்பை வளர்த்தி கொண்டு நான் அதைப்போல் அல்லது அதை விட பல மடங்கு பழி வாங்குவேங்கிறதுல உறுதியாக இருப்பார்கள். இந்த உலகத்தை பற்றிய தத்துவத்தில் எல்லாமே தவறான கொள்கையை பற்றி கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் பற்றி கொண்டு இருப்பதனுடைய விளைவு என்ன என்றால், நம்முடைய புத்தியானது எதை பற்றி கொண்டிருக்கின்றதோ, எந்த கொள்கையை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில்தான் உணர்வுகளெல்லாம் தோன்றும். மனதிலுள்ள உணர்வுகள் புத்தி செய்த நிச்சயத்தின் அடிப்படையில். இப்போ ஒருவரை பார்த்து அவர் நல்லவரல்ல என்ற நிச்சயம் மனதில் வந்துவிட்டால் உணர்வு எப்படி வரும்? வெறுப்பு என்ற உணர்வு வரும். அவர் நல்லவர் என்ற நிச்சயம் வந்துவிட்டால் அன்பு என்ற உணர்வு நமக்கு வரும், வெறுப்பு வராது. அப்படி நம்முடைய எமோஷ்னல் உணர்வுகளெல்லாம் அறிவின் அடிப்படையில் இருக்கின்றது. இது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நமக்கு அறிவினுடைய பெருமையை அறியாதவர்களாகவே இருக்கின்றோம். இங்கு பகவான் கூறுகின்றார், மோகம்ங்கிறது புத்தியிலும் மனதிலும் வருகின்ற ஒரு தவறான உணர்வு. இங்கு அறிவில் வருகின்ற தவறு. தப்பாக இவர்கள் புரிந்து கொண்டு அவிவேகத்தினால்
தவறான சில கொள்கையை எடுத்துக்கொண்டு அந்த கொள்கையின்படி வாழ்க்கை நடத்துவார்கள். அதான் அசத்கிராகான் கிரகித்வா, தவறான கொள்கையை பிடித்து கொண்டு பிறகு என்ன செய்கிறார்? பிரவர்த்தந்தே. பிரவர்த்தந்தேனா வாழ்க்கை நடத்துகிறார்கள், செயல்படுகிறார்கள். அவர்களுடைய செயலெல்லாம் தவறான கொள்கையில் இருக்கும். பிறகு மேலும் ஒரு சொல்லில் பகவான் அவர்களை வர்ணிக்கின்றார். அசுச்சி விரதாகா, கடைசி சொல். விரதாகா அப்படின்னா அவர்களெல்லாம் விரதங்கள் எடுத்து கொள்வார்கள். அவர்களுக்கும் விரதம் இருக்கு. இப்போ மற்றவர்கள் எப்படி விரதம் இருப்பார்கள்? மௌன விரதம்னு, ஆகாரத்தில் விரதம்னு சொல்லி எத்தனையோ விரதம் இருக்கிறது போல அவர்களும் விரதத்தை மேற்கொள்வார்கள். எப்படிப்பட்ட விரதம்? அசுச்சி விரதாகா. சுச்சினா தூய்மையான, அசுச்சினா அசுத்தமான விரதத்தை உடையவர்கள். விரதத்திலேயே தூய்மையான விரதம்னு ஒன்று இருக்குது, அசுத்தமான விரதம்னு ஒன்று இருக்குது. 10 நாள் குளிக்க மாட்டேன்னு ஒரு விரதத்தை எடுத்தார்னு வச்சுக்கோங்க. சில பேர் அப்படியெல்லாம் விரதம் எடுப்பார்கள். குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு விரதம் எடுத்தா அது என்ன விரதம்னா அசுச்சி விரதாகா. பல்லே விளக்க மாட்டேன்னு விரதம் எடுத்துட்டு என்ன பண்ணுறது? அப்படி விரதம் எடுத்து கொள்வார்கள். அசுச்சி விரதாகா, அசுத்தமான விரதத்தை கொண்டிருப்பார்கள். அதுக்கு விளக்காசிரியர் கூறுகிறார்கள், ஆபிச்சாரிக்க கர்மன்னு சில கர்மங்கள் எல்லாம் இருக்குது. ஆபிச்சாரிக்க கர்மன்னா மற்றவர்களை அழிக்கிறதுக்கு சில யாகங்கள் எல்லாம் செய்கிறது. அது ஒரு பெரிய விரதம்தான். எவ்வளவோ பணம் செலவு பண்ணி தன்னுடைய பகைவனை அழிக்கிறதுக்கு. இவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பார், ஜட்ஜுக்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருப்பார், முடிஞ்சிருக்காது. அப்போ உடனே என்ன பண்ணி பார்ப்பார்? சரி, ஒரு யாகம் பண்ணலாம், அந்த யாகம் பண்ணோம்னா பகைவன் அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்லியெல்லாம் சில விரதங்கள் இருப்பது. அப்புறம் சேன யாகம்னு சிலது இருக்குது. சேனம்னா கழுகு. அவர்கள் யாகத்துக்கு தகுந்த மாதிரி பேரெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி யாகத்தை செய்தல். பிறகு ஸ்மசானத்தில் போய் சில பூஜைகள் பண்ணுறது, சுடுகாட்டில் போய் சில பூஜைகளை பண்ணுறது, இந்த மண்டையோட்டையெல்லாம் வச்சுட்டு ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சில பூஜைகளெல்லாம் இருக்குது. அதுக்கும் விரதமெல்லாம் இருக்கணும். அந்த பூஜை பண்ணுறவங்க அங்கே போய் அமர்ந்திருக்கணும், காலையிலேருந்து அந்த பூஜை முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் சில விரதங்கள் எல்லாம் இருக்குது. இது மற்றவர்களை அழிக்கிறதுக்கோ அல்லது ஏதாவது பொருளை அடைவதற்கோ சிலர் செய்வார்கள். இப்பெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சிடுது. முன்னெல்லாம் அது அதிகமாக இருந்ததாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட விரதங்களை கொண்டிருப்பார்கள். அந்த விரதத்தில் அவர்கள் பயன்படுத்துகின்ற திரவியம், பொருள்களெல்லாம் மது, மாமிசம் அதெல்லாம் இருக்குது. மாட்டை கொண்டு அந்த மாமிசத்தை வைக்கிறது, அதெல்லாம் அவர்களுடைய விரதம். பிறகு அவர்கள் வழிபடுகின்ற தேவதைகள் துஷ்ட தேவதைகளைத்தான் வழிபடுவார்கள். துஷ்டமான சில தேவதைகளெல்லாம் இருக்குது, அந்த தேவதைகளை வழிபடுவார்கள். அவர்களுடைய சங்கல்பம் அசுச்சி சங்கல்பமாக இருக்கும். ஏதாவது ஆசைப்பட்ட பொருளை அடைவதற்கோ இல்லை யாராவதுக்கு நோய் வரணும்னு சொல்லியோ இப்படியெல்லாம் அவர்களுடைய சங்கல்பம் அசுச்சி. அவர்கள் பயன்படுத்துகின்ற திரவியம், பிறகு தேவதைகள், அசுத்தமான தேவதைகள். பிறகு ஹிம்சா, அந்த அவர்களுடைய விரதத்தில் ஹிம்சை இருக்கும், பலி இருக்கும். இப்படிப்பட்ட யாகங்கள், பூஜைகள், விரதங்கள் இதெல்லாம் அவர்கள் கொண்டிருப்பார்கள். அதான் அசுச்சி விரதாகா, தூய்மையற்ற விரதங்களுடன் கூடியவர்களாக தவறான கொள்கையை பின்பற்றி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். அவங்க மனது எப்படி இருக்கும்? மிக அமைதியாக இருக்குமா என்றால் இல்லை என்று கூறுகின்றார். 11வது ஸ்லோகம். சிந்தாமபரிமேயாம் ச பிரலயாந்தாமுபாஸ்ருதாஹ காமோபபோகபரமாஹ ஏதாவதிதி நிச்சிதாஹ.
இந்த ஸ்லோகத்தில் அசுர சம்பத்தை உடையவர்களுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். தீய குணங்களுடன் கூடியிருப்பவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் என்றால் அமைதியுடன் இருக்காது என்று சொல்கின்றார். இவர்களை சுற்றிலும் பணம் வந்திருக்கலாம், பதவி வந்திருக்கலாம், அடியாட்கள் வந்திருக்கலாம், அல்லது மனிதர்கள் சுற்றிலும் இருக்கலாம். மற்றவர்களுக்கு பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். அவன் சாதாரணமாக இருந்து இன்றைக்கி எவ்வளோ தூரம் முன்னேறிட்டான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி. முன்னெல்லாம் சைக்கிளில் போயிட்டு இருந்தான், இப்போல்லாம் ஏர் கண்டிஷன் காரில் போயிட்டுருக்கான்னு சொல்லி. ஆனால் பார்க்குறவங்களுக்கு உள்ளே வெந்துட்டுருக்கிறது தெரியாது. வெளியே வேணால் கூலாக இருக்கும், மனதிற்குள் எப்படி இருப்பார்கள், நிறைவற்றவர்களாக வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார்கள், எப்பொழுதுமே களங்கத்துடன் மனது துயரத்துடன் இருப்பார்கள். அதை பகவான் கூறுகின்றார். முதல் வரியில் சிந்தாம் உபாசிரிதாக, முதல் சொல் சிந்தாம், அப்புறம் அபரிமேயாம் பிரளயாந்தாம்ங்கிறது அடுத்தது பார்ப்போம். கடைசி சொல் உபாசிரிதாக என்றால் உடையவர்களாக இருப்பார்கள். என்னன்னா சிந்தாம், சிந்தாம் அப்படின்னா மென்டல் வரி, மனக்கலக்கம், மன துயரம், வரின்னு சொல்கிறோமே சிந்தா. விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகன்னு பாடியிருக்கிறார்கள் அல்லவா. அப்படி சிந்தான்னு சொன்னால் குழம்பிக்கொண்டு இருத்தல், குழப்பத்துடன் இருத்தல். மனசு எப்பவுமே குழம்பிக்கொண்டே இருக்குமா, அமைதியாகவே இருக்காது. எப்பொழுதுமே ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். தேவைக்கு மேலே எண்ணங்கள் ஓடினால் தூக்கமெல்லாம் ஒழுங்காக வராது. அதனால தான் தூங்கிறதுக்கான சில மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது வருகிறது. இப்படி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருத்தல், குழப்பிக்கொண்டே இருத்தல், அதான் சிந்தாம். சரி, எவ்வளவு குழப்பம் அப்படிங்கிறத அடுத்த சொல்லல சொல்கிறார். சிந்தாம் அபரிமேயாம். அபரிமேயாம்ங்கிறதுக்கு என்ற சொல் சிந்தைக்கு அடைமொழி. பரிமேயம் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு உட்பட்டது. அபரிமேயம்னா கணக்கில்லாத, அளவில்லாமல் குழம்பிக் கொண்டு இருப்பார்கள். கணக்கிட முடியாத, எவ்வளவு தூரம் குழம்புவாங்கன்னா பகவான் சொல்கிறார் இன்ஃபினிட்னு சொல்கிறார். கணக்கிட முடியாத குழப்பங்கள். சரி, எவ்வளவு நாளைக்கு அப்படி குழம்புவார்கள்? கணக்கிட முடியாத குழப்பம் எவ்வளவு நாள் இருக்கும்னா பிரளயாந்தாம். பிரளயாந்தாம்னா மரணம் வரை, அவர்களுக்கு பிரளயம் வரும் வரை. பிரளயம்னா இந்த இடத்துல மரணம்னு அர்த்தம். அந்தம்னா முடியும் வரை, மரண காலம் வரை. ஆமரணம், மரண காலம் வரை கணக்கிட முடியாத எண்ணங்களினால் அவர்கள் குழம்பிக் கொண்டு மன சிக்கலில் இருப்பார்கள். இப்போ சிந்தாம் அபரிமேயாம் பிரளயாந்தாம் சிந்தாம் உபாசிரிதாக, அதுதான் அவர்களுக்கு கிடைத்த கிஃப்ட். அதர்மத்தினால பொருள்கள் வந்து விட்டது, ஆனால் மனதை இழந்து விட்டார்கள். பிறகு விளக்காசிரியெல்லாம் சொல்கிறார்கள், எதை நினச்சி இவன் குழம்புவான்னா, குழம்புறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமான்னா எதை நினச்சாலும் குழப்பந்தான். பிறகு கூறுகிறார்கள் யோக க்ஷேமம். யோகம்னா பொருள்களை எல்லாம் அடையணும், இதை அடையணும், அதை அடையணும்னு ஆசை அதிகமாக இருக்கும் பொழுது, க்ஷேமம் அப்படின்னா அதை வச்சு காப்பாற்ற வேண்டும். இப்போ யோகக்ஷேமம்னா பொருளை அடையணும்னு குழம்புவார்கள், அடைந்த பொருளை வச்சு காப்பாற்ற வேண்டும்னு குழம்பிக் கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதுமே பேங்க் அக்கௌண்ட்டு தான் ஞாபகம் இருக்குது. இந்த பேங்க்கில் இவ்வளோ போட்டிருக்கேன், இங்கே அவ்வளோ போட்டிருக்கேன், இவ்வளோ நாள் கழிச்சா இவ்வளவு வரும், இப்படியெல்லாம் குழம்பிக் கொண்டு இருப்பார்கள். பிறகு யாரையும் நம்ப மாட்டார்கள், அதனால் ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கும். இவ்விதத்தில் மரண காலம் வரை. ஆனால் மற்றவர்களை பார்த்தா அவனுக்கு என்ன இருக்குது, எல்லாமே இருக்குன்னு தோணும். ஆனால் அப்படி அல்ல, தன்னுடைய அந்த கரணத்தில் குழப்பமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் முதல் வரியில் கூறினார். அபரிமேயாம் பிரளயாந்தாம் சிந்தாம் உபாசிரிதாக, மன துயரத்துடன் இருப்பார்கள். இங்கே துயரத்தை பகவான் கூறுகின்றார். அவர்கள் துயரப்பட்டு விஷாதத்துடன் இருப்பார்கள். முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய மனநிலை வர்ணிக்கப்பட்டது.
அவனும் குழப்பத்திற்குள் வந்தான், துயரப்பட்டான், சோகப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. இப்போ சாஸ்திரத்தில் துயரத்தை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று அர்ஜுனனுக்கு வந்த துயரம், இனி ஒன்று துரியோதனனுக்கு வந்த துயரம். அவனும் குழம்பிட்டு தான் இருந்தான், துயரப்பட்டு கொண்டு தான் இருந்தான். அர்ஜுனனும் துயரப்பட்டான். இப்போ ஒரு துயரம் யோகமாக கூறப்பட்டது, அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுடைய துயரமே யோகம், துரியோதனனுடைய துயரம் துயரம், அது யோகம் அல்ல. அப்படி சில தவங்கள் நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு துயரம் வரும். சில விஷயத்தை குறித்து ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது குழப்பங்கள் வரும், துயரமெல்லாம் வரும். அதை இங்கு பகவான் கூறவில்லை. அது யோகம், அது நமக்கு சாதனை. குழம்பிய குட்டை தான் தெளியும்னு சொல்லுவார்கள். சில சமயம் மனசை போட்டு ரொம்ப குழப்பினோம்னா தான் அதில் சில தெளிவுகள்லாம் கிடைக்கும். அது தவறு கிடையாது. ஏன்னா சில உண்மையை உணர்றதுக்கு, சில தத்துவங்களை அறிவதற்கு நம்ம மனதுக்கு கொடுக்குற ஒரு ட்ரைனிங், அது குழப்பமாக இருக்கலாம், அது தவறில்லை. இது உண்மைக்காக குழம்புவதில்லை, பொருள்களை நினைத்து, மனிதர்களை நினைத்து, சூழ்நிலைகளை நினைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் துயரப்படுதல். ஆகவே இந்த இடத்துல ஒரு சாதகனுடைய மனநிலையில் இருக்கின்ற குழப்பத்தை பகவான் கூறவில்லை, அசுரர்களுடைய மனதில் இருக்கின்ற துயரத்தை, குழப்பத்தை குறிப்பிடுகின்றார். என்ன, இதை படித்த உடனே அப்போ மனதில் குழப்பமே வரக்கூடாதா, துயரமே வரக்கூடாதான்னு நமக்கு தோன்றும். அப்படி அல்ல. சில சமயங்களில் குழப்பம் வரலாம், துயரம் வரலாம், அது யோகமாக இருக்கலாம். ஆனால் இங்கு அதை பற்றி பகவான் கூறவில்லை. சிந்தாம் அபரிமேயாம் பிரளயாந்தாம் உபாசிரிதாக. இனி இரண்டாவது வரியில் அவர்களுடைய முடிவான லட்சியம் என்ன என்பதை குறிப்பிடுகின்றார். காம உபபோக பரமாகா. பரமாகன அதையே முடிவாக கொண்டவர்கள். காமம் என்றால் ஆசை, உபபோகம்ன நிறைவு செய்தல், பூர்த்தி செய்தல். ஆசையை பூர்த்தி செய்தல்தான் அவர்களுடைய மேலான லட்சியம். காம உபபோகம், ஆசையை அனுபவிப்பதுதான் பரமாகா அவர்களுடைய இறுதியான இலக்கு. இதிலிருந்து லட்சியம் அவர்களுக்கு ஆசையை பூர்த்தி செய்தல். மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டா அதை நிறைவேற்றது தான் அவர்களுடைய லட்சியம். சரி, அதற்கு மேலே வேற ஏதாவது இருக்கா என்றால் கடைசி பகுதி, ஏதாவத் இதி நிச்சிதாக. இவ்வளவுதான் என்று நிச்சிதாக முடிவு செய்து விட்டார்கள். ஏதாவத்னா இவ்வளவுதான், இதி என்று நிச்சிதாகான முடிவு செய்தவர்கள். இப்போ இவ்வளவுதான் அப்படின்னா என்ன பொருள்? அர்த்த காமந்தான் புருஷார்த்தம், தர்ம மோக்ஷங்கிறது ஒன்று கிடையாது. நம்முடைய புருஷார்த்தம்னா லட்சியம், அதை நான்காக பிரிக்கின்றோம். ஃபஸ்ட்டு அர்த்தம், நமக்கு தேவையான பொருள்களை எடுத்து சம்பாதிப்பது. காமம்னா இன்பம். பிறகு தர்மம்னு ஒன்று இருக்குது, மோக்ஷம்னு ஒன்று இருக்குது. அவர்களுக்கு அர்த்த காமந்தான் புருஷார்த்தம். வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அடையிறது, அதற்கு மேலே இன்பத்தை கொடுக்கின்ற பொருளை அடைதல். ஏதாவதுனா இவ்வளவு தான் இருக்குது, அதற்கு மேலே ஒன்று கிடையாது. அதற்கு மேலே கிடையாதுங்கிறது தர்மம்னு ஒன்று இல்லை, மோக்ஷம்னு ஒன்று கிடையாது. மோக்ஷங்கிறது ஒன்றோ, தர்மம்னு ஒன்றோ கிடையாது. இது நிச்சிதாக, இவ்விதம் நிச்சயம் செய்துள்ளார்கள். அதனால தான் அவர்களிடம் நாம் எந்த உபதேசமும் செய்ய முடிவதில்லை. யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்களிடம்தான் நம்ம உபதேசம் பண்ணலாம். யார் ஒரு கருத்தை நிச்சயம் செய்து விட்டார்களோ அவர்களிடத்தில் நம்ம அணுகவே முடியாது. கயிற்றை பார்த்து இது பாம்பு தான் நிச்சயம் பண்ணவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஓடிப்போன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இவர்கள் இந்த விதத்தில் நிச்சயத்துடன் இருக்கின்றார்கள். ஏதாவதிதி நிச்சிதாக. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் அசுர சம்பத்தை உடையவர்களுடைய மனநிலை என்றும் மரணம் வரை குழப்பத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த கருத்தெல்லாம் நமக்கு முக்கியம். காரணம் என்னவென்றால், நம்முடைய கண் பார்வைக்கு வெளியே இருக்கிற பொருள்களையெல்லாம் அடைவது தான் லட்சியம், அதுதான் முன்னேற்றம். அப்படி அடைஞ்சவன் தான் முன்னேறி விட்டான்.
அதை விட வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. நம்மை சுற்றி எவ்வளவு பொருள்களை எல்லாம் வைத்து கொள்ளலாம். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நாம் அடைந்த மனதை பொறுத்தது. இவர்கள் உண்மையில் தோற்றுவிட்டார்கள். காரணம், பொருள்களை இவர்களை சுற்றி இருக்கின்றது. இவர்களுடைய மனம் இவர்களை சுற்றி கொண்டு இருக்கின்றது. இவர்களுடைய மனம் துயரத்தில் இருக்கின்றது. இப்போ இதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் எது வெற்றி, எது தோல்வி, எது லட்சியம், எது லட்சியம் அல்லங்கிறது நமக்கு தெளிவாகிவிடும். இனி மேலும் அவர்களை விளக்குகின்றார். 12வது ஸ்லோகம். ஆஷா பாஷசதைர்பத்தாஹ காமக்ரோதபராயணாஹ ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான். மீண்டும் அவர்களுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். ஆஷா பாஷ சதைஹி பத்தாகா. பத்தாகான கட்டுண்டு இருக்கின்றார்கள். பத்தாகா அவர்கள் கட்டுண்டு இருக்கின்றார்கள். யார், எதனால் அவர்கள் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், கட்டுண்டிருக்கின்றார்கள் என்றால் பாஷசதைஹி. பாசம்னா கயிறு, சதம்னா நூற்றுக்கணக்கான கயிற்றினால் அவர்கள் கட்டுண்டு இருக்கின்றார்கள். பாசம்னா இங்கு சமஸ்கிருதத்தில் கயிறுன்னு அர்த்தம். சதம் என்றால் 100, நூற்றுக்கணக்கான கயிற்றினால். இங்கே கயிறு எதற்கு உவமையாக பகவான் கூறுகின்றார்? முதல் சொல் ஆஷா. ஆஷா என்றால் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பினால், ஆசையினால், அதுக்கு இங்கே ஆஷா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆஷா என்கின்ற பாசத்தினால், ஆஷா என்கின்ற நூற்றுக்கணக்கான பாசத்தினால் அவர்கள் கட்டுண்டு இருக்கின்றார்கள். சமஸ்கிருதத்தில் 2 சொல் இருக்கின்றது. ஒன்று ஆஷா, இனி ஒன்று பிரதீக்ஷா. ரெண்டுக்குமே எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு அர்த்தம். எதிர்பார்ப்புன்னா எக்ஸ்பெக்டேஷன். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னவென்றால், ஆஷா என்றால் நமக்கு தெரியாமல் திடீரென்று ஏதாவது வர வேண்டும்னு எதிர்பார்த்து கொண்டு இருத்தல். ஆஷா அப்படின்னா என்ன வரும்னு தெரியாது, ஆனால் ஏதாவது வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருத்தல். திடீர்னு புதையல் கிடச்சிடணும், அதெல்லாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் 10 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி கோடீஸ்வரன் ஆயிரணும். அப்படி திடீர்னு பணம் வந்துடணும், அது எப்படி வரணும் கூட இவர்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் வந்துடணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருத்தல். அப்படி ஆஷா. ஆஷா என்றால் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பவனுக்கே தெரியாது எப்படி வரணும்னு. திடீர்னு கூரையை பிச்சுட்டு அப்படியே லக்ஷ்மி அப்படியே கனகதாரா பணத்தை கொட்டிடணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, கற்பனை. அது ஆஷா. பிரதீக்ஷா என்றால் இதுதான் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருத்தல். இப்போ இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருவர் வர சொல்லியிருக்கோம், அவர் வர்றேன்னு சொல்லியிருக்கார். உடனே அவருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது பிரதீக்ஷா. வழி மீது வெளி வைத்துனெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, அவர் வருவார், நண்பர் வருவார்னு பார்த்துட்டு இருந்தால் அது பிரதீக்ஷா. வீட்டில் போர் அடிக்குது, யாராவது வந்தால் நல்லா இருக்குன்ட்டு இருந்தால் அது ஆஷா. யார் வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் யாராவது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் கடன் கொடுத்தவங்க வருவான். அப்படி ஆஷா, அதாவது ஒன்றுமே எதிர்பார்க்காம ஏதாவது ஒன்று நடக்குமா, கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் இவர்கள் கட்டுண்டு இருக்கின்றார்கள். பிரதீக்ஷான ஸ்பெசிஃபிக், நமக்கு தெரியும் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அந்த பிரதீட்சைக்கு கொஞ்சம் லாஜிக் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியுது, நம்ம ஏதாவது எஃபர்ட் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஆசை இருக்கே, ஒரு விதமான முயற்சியும் நம்ம செய்யலை. திடீர்னு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விதமான கற்பனை. அதனால் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென்னையில் படுத்துட்டு ஒருத்தன் கற்பனை பண்ணிட்டு கடைசியில் கீழே விழுந்தான்ங்கிற கதை போல்
ஏதோ கற்பனை பண்ணிட்டு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, திடீர்னு நமக்கு பொருள் கிடைச்சிருமா, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள், அதுதான் ஆஷா. அப்படிப்பட்ட நடக்காத எதிர்பார்ப்புகளினால், அது 1-2 இருந்தால் பரவாயில்ல, பகவான் சொல்ல நூற்றுக்கணக்கான எதிர்பார்ப்புகளினால் அவர்கள் கட்டுண்டு இருக்கின்றார்கள். பராயணகன கமிட்டட் அப்படின்னு அர்த்தம். அதில் வீழ்ந்து விடுகிறார்கள். எதில் வீழ்ந்து விடுகிறார்கள்? காம குரோதம், ஆசையிற்கும் கோபத்திற்கும் இவர்கள் பலியாகி விடுகிறார்கள். அதுதான் இவர்களுடைய இறுதி முடிவாக இருக்கின்றது. ஏன்னா ஆசை ஆஷா காமமாக மாறும், எதிர்பார்ப்பு ஆசையாக மாறி விடுகின்றது. குரோதம், ஆசை தடப்படும் பொழுது குரோதமாகின்றது. பராயணாகன அதுவே முடிவாக கொண்டுள்ளார்கள். இனி 2வது வரைக்கும் வந்தால், ஈகந்தே காமபோகார்த்தம். காமபோகார்த்தம் என்றால் ஆசைப்பட்ட பொருள்களை அனுபவிக்க, ஈகந்தே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். காமபோகார்த்தம்னா ஆசையை நிவர்த்தி செய்ய, ஆசைப்பட்ட பொருள்களை அனுபவிக்க. இங்கே முக்கியம் என்னென்னா அடுத்த சொல்லுதான், அவர்கள் எப்படி பொருள்களை சேர்க்கிறார்கள்? அந்நியாயேன அர்த்த சஞ்சயான். அர்த்தம்னா பொருள்கள், சஞ்சயம்னா கூட்டம், பொருள்களை, பொருள் குவியல்களை சஞ்சயன குவித்து கொள்கிறார்கள். பொருள்களை எல்லாம் இவர்கள் குவித்து கொள்கிறார்கள். எப்படி? அந்நியாயேன. நியாயம்னா தர்மப்படி, அந்நியாயம்னா தர்மத்திற்கு முரணாக. நம்ம அநியாயம்னு சொல்கிறோமே, அதே தான் சமஸ்கிருதத்தில் அந்நியாயம். நியாயம், அதில் ஒரு ஆ சேர்த்திட்டா அந்நியாயம். நியாயம்னா நியாயப்படி, அது நமக்கு தெரிஞ்ச தமிழ் சொல்லுதான், நியாயப்படி. அந்நியாயம்னா அநியாயமாக. அந்த அநியாயம் சொன்னால் தான் தமிழ், அந்நியாயம் சொன்னால் சமஸ்கிருதம். அதுலேயே ஒரு அநியாயம் இருக்குது. அப்படி அந்நியாயேன, அந்நியாயேனன்னு சொன்னால் தர்மத்திற்கு முரணாக. சங்கரர் கூறுகின்றார், இவர்களெல்லாம் மற்றவர்கள் பொருளை திருடுவார்கள், திருடர்கள் அப்படின்னு சொல்கிறார். திருடன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் நம்ம பாக்கெட்டில் எடுக்கிறவன் தான் திருடன்னு சொல்லக்கூடாது. அந்த பணத்தை இவர் எப்படி லஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கார், பாக்கெட்டில் வச்சுருக்கார், ஏதோ பிளேடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். வீட்டில் பெரிய தர்மம் பேசுவார், நாடே சரியில்லை, பஸ்ஸில் ஒழுங்காக போக முடியல, அந்த பணம் எப்படி வந்ததுன்னு யோசிக்க மாட்டார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம், தனக்கு எப்படி அது வந்ததுன்னு யோசிக்கிறது. பிறகு ஆஃபீஸில் இவர் செய்யக்கூடாத வேலையை செஞ்சு ஒரு கிஃப்ட்டு, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பார், யாராவது கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க. வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டு ஒன்று எடுத்து தெரியாமல் சாப்பிட்ருப்பான். அங்கே தான் தர்மமெல்லாம் வந்துடும். இவன் இவர்களெல்லாம் திருடி சாப்பிடுகிறார்கள்னு சொல்லி அந்த ஃபுல் ஸ்வீட் பேக்கெட்டே திருடி தான் வந்தது, அதை நினைப்பதில்லை. அப்படி இவர்கள் அந்நியாயமாக பொருளை சேகரிப்பார்கள். அப்போ அசுரர்களெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், அதாவது அநியாயமாக ஒரு பொருளை நம்ம சேர்த்திருந்தோம்னா நம்மெல்லாம் அசுரர்கள் தான். பெரிய மீசை அல்லது உடல் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் அசுரர்கள்னு கிடையாது. அசுரர்கள் என்பவர்கள் தவறாக பொருளை எடுத்து கொண்டால், மற்றவர்களுடைய பொருளை இவர்கள் அபகரித்தால் அவர்களெல்லாம் அசுரர்கள். அந்த பொருளுங்கிறது பணம் மட்டுமல்ல. ஒருவர் நமக்கு வேலை செய்கிறார், குறைவான சம்பளம் கொடுத்தோம்னா அவனுடைய லேபரை நம்ம திருடுகின்றோம். ஏன்னா அவங்ககிட்ட அதிகமான உழைப்பை வாங்கிட்டு குறைவான பணம் கொடுத்தோம்னா அதுவும் திருட்டுத்தான். அவனுடைய காலம், உழைப்பை நம்ம திருடுகின்றோம். ஒருவருடைய அறிவை நாம் திருடுகின்றோம். சில பேர், ஒருவர் சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பில் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிட்டார். அதனால தான் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலே முதல்ல அட்வான்ஸ் வாங்கிக்கிறார். இப்போ இப்படியெல்லாம் பேஷண்ட்டு பண்ண என்ன ஆகிறதுன்னா, இதெல்லாம் என்னென்னா திருடு தான். பிறகு அவர் தத்துவம் பேசுவார்கள். அப்படி இது மற்றவர்களுடைய அறிவை திருடுதல். அவருடைய அறிவில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பிறகு நம்ம செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அறிவை திருடுதல், உழைப்பை திருடுதல், இப்படி எதையும் திருடக்கூடாது. அப்படி திருடினால் என்னென்னலாம் வரும்னா, முதல்ல பழி நமக்கு வரும், திருடுதனால பழி கிடைக்கும். பிறகு இகழ், பிறகு பகைமை, எல்லாத்த விட பயம். இந்த அச்சம்ங்கிறது திருடினா நமக்கு விடும். எல்லா திருடர்களுக்குள்ள என்ன இருக்கும்னா பயம் குடிகொண்டிருக்கும்.
ஏன்னா அந்த திருட்டே நமக்கு பயத்தை கொடுத்து விடும். அவ்விதத்தில் இவர்களுடைய மனதில் ஏன் இந்த துயரம் வருகின்றது என்றால் சிந்தாம்னு சொன்னார். அந்த சிந்தைக்கு காரணம் என்ன? பயம், பிறகு பகைமை, பழி, இகழ், பிறகு பாபம், இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால. இதெல்லாம் ஏன் உள்ளே போச்சுன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையினால் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான். அந்நியாயம்னா தர்மத்திற்கு முரணாக, அர்த்த சஞ்சயான்னா பொருள்களினுடைய கூட்டை, ஈகந்தே அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள், தேடுகிறார்கள். எதற்காகனா காம போகார்த்தம், மனதிலுள்ள ஆசைகளை பூர்த்தி செய்ய, அவர்களுடைய இன்பத்தை, அவர்களுக்கு இன்பம் வேண்டும் என்பதற்காக பொருள்களையெல்லாம் தவறான வழியில் இவர்கள் ஈட்டுகின்றார்கள். ஆனால் பகவான் என்ன பண்ணியிருக்காரு? உனக்கு இன்பம் வேண்டும்னு தான் பொருளை அடைஞ்சேன், ஆனால் பகவான் மனதுக்குள்ளே துன்பத்தை கொடுத்து விடுவார். காரணம் என்ன? இன்பம் வேண்டுங்கிற லட்சியத்தில் நீ தவறான வழியில் நீ பொருளை சேர்த்தினால் அந்த பொருள் உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். சாதாரணமாக கிராமத்தில் இருப்பவர் சொல்வார்கள், நேர்மையாக சம்பாதிச்சு சாப்பிட்றதே ஜீர்ணிக்கிறது இல்லை, இனி அநியாயமாக சம்பாதிச்சு சாப்பிட்டா ஜீர்ணிக்குமான்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் ரொம்ப பொருள்களெல்லாம் ரொம்ப இருந்துட்டால் சில டிசீஸ் இருக்குது. அது ரிச் மேன் டிசீஸ்னே சொல்கிறது. இந்த சுகர், பிபி இதெல்லாம் என்னென்னா செல்வந்தர்களுடைய டிசீஸாக. அதெல்லாம் ஏன் வருதுன்னா அதிகமான போகத்தினால், அதிகமாக தவறான விதத்தில் பொருளை சேர்ப்பதனால். இப்போ யாரெல்லாம் தவறான விதத்தில் பொருளை எடுத்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அசுரர்கள். அவர்களுடைய மனம் சிந்தையுடன் இருக்கும் மரண காலம் வரை. இப்போ இரண்டாவது வரையில் இன்பத்திற்காக தவறான வழியில் பொருளை இவர்கள் சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இனி அடுத்த ஸ்லோகம். இத மத்யமயா லப்தம் இமம் ப்ராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்திதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். வருகின்ற 3 ஸ்லோகங்களில் 13, 14, 15 இந்த ஸ்லோகங்களில் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுவார்கள்னு சொல்லி முடிக்கின்றார். இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். இதுவரைக்கும் பகவான் அவர்களை வர்ணித்தார். இனி அவர்களை வர்ணித்து கொள்கின்றார்கள். சில பேர் பேச ஆரம்பிக்காத வரைக்கும் தெரியாது அவர்கள் யாருன்னு சொல்லி. பேச ஆரம்பித்தா தெரிஞ்சிடும். மற்றவர்களை பற்றி பேசினாலும் சரி, ஊரை பற்றி பேசினாலும் சரி, அவர்கள் யாருங்கிறத அவர்களுடைய வாயே காட்டி கொடுக்கும். அதனால தான் பேசாமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு நல்லது, நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி அவர்களுடைய ஸ்பீச் எப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள், அவர்களுடைய லாங்குவேஜ், அதையெல்லாம் பகவானே சொல்கிறார். பகவானுக்கு கொஞ்சம் கூச்சத்தை விட்டு இப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என்று அவர்களுடைய மொழியில் பகவான் பேசுகிறார். இந்த மாதிரி அவர்கள் பேசி மோக வசப்பட்டு இருக்கிறார்கள்னு முடிக்கப் போகின்றார். இப்போ இந்த 3 ஸ்லோகங்களில் அவர்களுடைய பேச்சு எப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள், அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவர்களை காட்டி கொள்கிறார்கள். ஒருத்தரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய முகத்தை பார்த்தா அவர் மூஞ்சி தெரியுது. மனதை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னன்னா அவர்களுடைய சொல், ஒருவருடைய பேச்சு தான் அவர்களுடைய மனதை காட்டி கொடுக்கும். இதில் எக்ஸப்ஷன் கொடுத்துடணும் இந்த சேல்ஸ்மேன் ஸ்பீச்சை தவிர. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது. ப்ராடக்ட் ஒன்றா இருக்கும், பேச்சு ஒன்றா இருக்குது. அப்படி அந்த டேலண்ட் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய பேச்சு நம்மை அறியாமல் நம்மை காட்டி கொடுக்கும். நம்ம ஒருவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் போதும். எந்த ஆஸ்பெக்ட் அவரை பற்றி பேசுகிறாருங்கிறதுலேருந்து இவரை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி இங்கு அசுரர்களுடைய பேச்சு, அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள். அப்போ இதை படிக்கும் பொழுது அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்னு நம்ம படிக்கணும்.
அப்போ இது பகவான் வாச்ச கிடையாது, அசுரக வாச்ச. இப்போ அசுரன் பேசுகின்றான். என்ன பேசுகின்றான்? இப்போ இந்த ஸ்லோகத்தில் காமத்தை விளக்குகின்றார், அவர்களுடைய ஆசை. அடுத்த ஸ்லோகத்தில் குரோதத்தை விளக்குவார். இங்கு அவர்களுடைய ஆசை எப்படி விளக்குகின்றார்? இதம் அத்ய மயா லப்தம். யார்கிட்டையும் அவன் சொல்கிறான், அவன் பேசிக்கொண்டு இருக்கின்றான். அத்ய இன்றைக்கு, இதம் அப்படின்னா இவ்வளவு பணம், மயா லப்தம் என்னால் அடையப்பட்டு விட்டது, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. இதம்னா இவ்வளவு, இதுங்கிறது இந்த இடத்துல பணத்தை குறிக்கின்றது. ஏன்னா கடைசியில் பணம், தனம்ங்கிற சொல் வருகின்றது. அத்தியன இன்று, இன்று இதம் இவ்வளவு, மயா என்னால் லப்தம் அடையப்பட்டு விட்டது, இன்னைக்கு இவ்வளவு பணத்தை நான் அடைந்து விட்டேன். பிறகு என்ன சொல்கின்றான்? இமம் பிராப்சியே மனோரதம். சில புஸ்தகத்தில் இதம்னு இருக்கலாம், இதம் அல்லது இமம். இமம் அல்லது இதம்னா இந்த மனோரதம் என்றால் என்னுடைய ஆசையை. இப்போ மனசுக்குள்ளே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை பிராப்சியே நாளை அடைவேன். இன்னைக்கு இதை அடைஞ்சாச்சு, அதனால் சும்மா இருந்துருவேன்னா கிடையாது. நாளைக்கு மனோரதம்னா என் மனசில் என்ன ஆசை இருக்கோ, எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறேனோ அதை நாளைக்கும் அடைந்து விடுவேன். பிராப்சியேனா அடைவேன், ஃப்யூச்சர் டென்ஸில் நாளைக்கு நான் அடைவேன். மனோரதம்னா இங்கே மனதினுடைய, என் மனசில் என்ன தோணுதோ, நான் எவ்வளவு டார்கெட் வச்சேனோ அதை நாளைக்கு அடைஞ்சிருவேன். ஏன்னா இவனுக்கு இப்படித்தான் அடையணுங்கிறது இல்லையே, அதனால் நான் என்ன மனசில் வச்சுருக்கிறேனோ அதை நாளை அடைந்து விடுவேன். இன்றைக்கி இந்த குதிரை இவ்வளோ பணத்தை கொடுத்துச்சு, நாளைக்கு ஓடுற குதிரை எனக்கு பணத்தை கொடுக்கும். பிறகு இவர்கள்லாம் எப்படி பணத்தை அடைவார்கள்? அப்படி இவ்வளவு பணத்தை இன்னைக்கு நான் அடைந்தேன், நாளையும் நான் அடைவேன். பிறகு இதமஸ்தி. இதமஸ்தினா இவ்வளவு சொத்து எனக்கு இருக்கின்றது சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, இங்கே இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு சொத்து எனக்கு இருக்கின்றது. பிறகு இதம் அஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனக தனம். புனர்தனம்னா மீண்டும் பணம், தனம்னா இங்கே பணம், மீண்டும் பணமானது புனக அதிகமாக மே பவிஷ்யதி எனக்கு வரும். இதமபி, இதபம்னா இதற்கு மேலும், மே அப்படின்னா எனக்கு, பவிஷ்யதி அப்படின்னா கிடைக்கும். இவ்வளவு பணம் எனக்கு இருக்குது, மீண்டும் எனக்கு பணம் கிடைக்க போகுது, மனதில் எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறனோ அதையும் அடைவேன், இன்றைக்கி இவ்வளவு அடைஞ்சிருக்கேன். இதுதான் அவங்களுடைய பேச்சு. இப்படி அவர்கள் பேசுவார்கள், பேசிக்கொண்டு இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், தனம் அதாவது பணம் அப்படிங்கிறது ஒரு சாதனை, ஒரு மீன்ஸ். எதையாவது ஒன்று அடையணும்னு சொன்னால் பணம்ங்கிறது ஒரு கருவியாக இருக்குது. இவர்களுக்கு அதுவே லட்சியமாகி விட்டது. அதனால் என்னென்னா அதுவே லட்சியமாக பேசுவார்கள். பணம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, சர்வெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அது லக்ஷ்மி. அது என்னைக்கு சாத்தியமாகுதோ அப்போ அது லக்ஷ்மி அல்ல, அது துர்தேவதையாக மாறி விடுகின்றது. அப்படி பணம்ங்கிறது லக்ஷ்மியாக இருக்கா அல்லது தரித்திர தேவதையாக மாறுதா அப்படிங்கிறது பணத்தை நம்ம சாதனையாக வச்சுருக்கிறோமா சாத்தியமாக வச்சுருக்கிறோமாங்கிறத வச்சு இருக்குது. இவர்களுக்கு அதுதான் சாத்தியம். அப்படி பணத்தை வச்சு பெட்டியில் பார்த்துட்ருக்கிறதுல சுகம். சில பேர்த்துக்கு பணத்தை செலவு பண்ணால் சுகம், சில பேர்த்து அதை கையில் பார்த்துட்டு இருந்தாவே சுகம். ஒரு 500 ரூபா நோட்டு பாக்கெட்டில் இருந்தால் ஒரு தெம்பாக இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார். நடந்து போகிறதுக்கே ஒரு தெம்பாக இருக்கான். 5 ரூபா நோட்டு இருந்தால் மெதுவாக நடந்து போவார், சாதுவாக இருப்பார். 500 ரூபா நோட்டு இருந்தாவே ஏதோ பக்கத்தில் ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தெம்பு இருக்கான். அப்படி இவர்களுக்கு அந்த பணம்தான் லட்சியம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு 4 விதத்தில் பிரிக்கப்படுகிறது. நம்ம ஒரு 3000 ரூபா அல்லது 5000 ரூபாயோ 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு ஒரு பகுதி சேவிங்ஸ், ஒரு பகுதி கொஞ்சம் நம்ம செலவு பண்ணணும். இப்போ ஒருவருக்கு 10,000 ரூபா சம்பளம்னா கற்பனை பண்ணிக்குன்னு அவருக்கு 8,000 ரூபாய்ன்னு சொல்லி அதுக்குள்ளே தான் குடும்பம் நடத்தணும். இவருக்கு 12,000 தான் கற்பனை பண்ணுவார் எப்பொழுதுமே. அதை ஒரு பகுதி சேவிங்ஸ்,
அதுவே ஒரு பெரிய மனப்பக்குவம். காரணம் என்னவென்றால், ஒரு பெரிய பொருள் நமக்கு, ஒரு இன்பத்தை கொடுக்கிற பொருள் நமக்கு கிடைச்சா உடனே அனுபவித்து தீர்க்கணுங்கிற புத்தி நமக்கு இருக்கிற பலகீனம். அதை டிலே பண்ண தெரியறதில்லை. டிலே கிராட்டிஃபிகேஷன்னே சொல்லுவார்கள். அது எப்படி விளங்கும்னா, ஒரு குழந்தைக்கு 3 சாக்லேட் கையில் கொடுத்து பாருங்கள். ஒரு சாக்லேட்டை சாப்பிடும், பிறகு உடனே இனி ஒரு சாக்லேட்டையும் சாப்பிடும். அந்த குழந்தைக்கு இனி ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா தான் 2வது சாக்லேட்லேருந்து 100% ஸ்வீட் கிடைக்குங்கிற புத்தி கிடையாது. ஏன்னா 2வது சாக்லேட்டில் அவ்வளோ ஸ்வீட் கிடைக்காது. ஏன்னா முதல் போய் இனிப்பாயிடுது நாக்கு. அப்போ பெரியவங்க இன்னும் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுன்னு சொல்லுவார்கள். குழந்தைக்கு அந்த பொறுமை இல்லை, உடனே சாப்பிட்டு தீர்த்தரணும்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுதுன்னா, 2வது 3வது சாக்லேட்டை குழந்தை அனுபவிக்கிறதே கிடையாது. சாக்லேட் அனுபவிக்கிறது ஒன்று தான். இந்த மனநிலை எதை குறிக்குதுன்னா, ஒரு இன்பத்தை கொடுக்குற பொருள் நமக்கு வந்தால் அதை பொறுத்திருந்து வச்சிருந்து பண்ண தெரியறதில்லை. அதுதான் எவ்வளவு பேர்த்துக்கு பணம் வந்தாலும் 1ஆம் தேதி வந்தால் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் ராஜா, அதுக்கு மேலே கூஜான்னு சொல்லுவார்கள். அதுக்கு மேலே என்னென்ன எல்லாம் செலவு பண்ணிடுறது. அப்படி அந்த பணத்துக்கு குழந்தை சாக்லேட் போல் பெரியவர்களுக்கு பணம் அது இருக்கக்கூடாது தான் சேவிங்னு சொல்கிறது. 2வது ஷேரிங். சேவிங் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சேவிங் SAV. முதல்ல கொஞ்சம் சேவ் பண்ணுறது. அடுத்தது ஷேரிங், கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளணும். நம்ம அடையிறத நம்மளே சாப்பிடக்கூடாது. அது நல்ல பழக்கம் அல்ல. 3வது தேவைக்கான பொருளுக்கு செலவிடணும். அதுவும் ரொம்ப முக்கியம். தேவைக்கானதே சில பேர் செலவிட மாட்டார்கள். தலைவலிக்கும் போய் மருந்து வாங்கினா காஸ்ட் அதிகம், டாக்டர்கிட்ட போனால் காஸ்ட் அதிகம்னு மெடிக்கல் ஷாப்பில் போய் தலைவலின்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறது. அப்படி தேவைக்கு செலவிடணும். 4வது லக்ஸுரி, கொஞ்சம் ஆடம்பரத்துக்கும் செலவிடணும். ஏன்னா நம்ம மாடு மாதிரி உழைக்கிறது எதற்குனா கொஞ்சம் அதில் லக்ஸுரியும் தேவை. அப்படி இந்த 4ஆக பண்ண வேண்டும். அப்படி 4 விதத்தில் நம்மளுடைய பொருளை பணத்தை பயன்படுத்தணும். இதெல்லாம் யாருன்னா தெய்வீ சம்பத்தை உடையவர்கள். இங்கே அசுரர்களுக்கு அப்படி கிடையாது. பணம் இருக்குது, இன்றைக்கி இவ்வளவு அடைஞ்சேன், நான் மனசில் இருக்கிறத அடைவேன், பிறகு இவ்வளவு இருக்குது, இனிமேல் வரப்போகின்றது என்றெல்லாம் அந்த கிடைக்கிற பணத்தை இவர்கள் நன்கு பயன்படுத்த மாட்டார்கள். நமக்கு கிடைக்கிறதே அரிது, அதை ஒழுங்காக இவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அவர்களுடைய குரோதம், அவர்களுடைய வெறுப்பை பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். இதுவும் அவர்கள் பேசுவது தான். இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? 14 அசௌ மயா ஹத சத்ருஹு ஹனிஷ்யே சாபராணபி ஈஸ்வரோகமகம் போகி சித்தோகம் பலவான் சுகி. ஆசை மனதில் அதிகமாக இருக்க இருக்க அந்த ஆசை தடைப்படும் பொழுது ஆசையே குரோதமாக வெளிப்படுகின்றது. நமக்கு எவ்வளவு தூரம் கோபம் வருங்கிறது ஆசையினுடைய அடர்த்தியை பொறுத்தது. இவர்கள் தான் ஆஷா பாஷ சதைர் பத்தாகன்னு சொல்லியிருக்கார் பகவான். நூற்றுக்கணக்கான எதிர்பார்ப்புகளினால் ஆசைகளினால் கட்டு உண்டு இருக்கிறார்கள்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதோ 1-2 பை சான்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலாம். மீது எல்லாம் குரோதமாக வெளிப்படும். ஆசைக்கு தடையாக இருப்பவர்கள் மீது இவர்களுக்கு குரோதம் வரும். இவர்களுக்கு குரோதம் வந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பகைவர்களை அழித்து விடுவார்கள், அவர்களை கொலை செய்வார்கள். அதைத்தான் இங்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அசௌ மயா ஹதக சத்ருகு. சத்ருகு அப்படின்னா பகைவன். அசௌ சத்ருகுனா இந்த பகைவன் மயா ஹதக என்னால் கொல்லப்பட்டு விட்டான், இவனை நான் கொன்று விட்டேன். ஒரு பகைவன் யார்கிட்டயோ சொல்கிறான் இவன் அசௌ சத்ருகு, இந்த பகைவனை மயா ஹதகனா என்னால் கொல்லப்பட்டு விட்டான்.
பிறகு இதோட நிற்பனான்னா கிடையாதுங்கிறான். ஹனிஷ்யே இனிமேலும் கொல்லுவேன், அபரானபி மற்றவர்களையும் மற்ற பகைவர்களையும் இனிமேல் நான் கொன்று விடுவேன். இதை இந்த காலத்து லாங்குவேஜில் சொல்லணும்னா, இவனை நான் தீர்த்துட்டேன், இனிமேல் இனி ஒருத்தனை தீர்க்க போகிறேன். இது இப்போத்த லாங்குவேஜ். அப்படி ஒருத்தனை நான் தீர்த்து கட்டியாச்சு, இனி அவன் இருக்கான், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே பகவான் சொல்கிறார். இந்த சத்ரு என்னால் கொல்லப்பட்டு விட்டான், இவனை நான் கொன்று விட்டேன். ஹனிஷ்யேன கொல்லப் போகின்றேன். ஒருத்தனை கொண்டு முடிஞ்ச உடனே அடுத்ததை யாரை தீர்க்கலான்னு திட்டம் போடுறான். ஹனிஷ்யே அபரானபி மற்ற பகைவர்களையும், என்னுடைய ஆசைக்கு தடையாக இருக்கின்ற பகைவர்கள் சிலரை நான் கொன்று விட்டேன், சிலரை கொல்ல போகின்றேன். இது குரோதத்தின் வெளிப்பாடு. அவர்களுக்கு குரோதம் இருந்ததுன்னா அவர்களை கொல்வதற்கும் அழிப்பதற்கும் திட்டமிடுவார்கள், அதை செய்வார்கள். இப்போ இந்த இடத்துல இவர்கள் எப்படி ஏமாறுகிறார்கள்னு பார்த்தோம்னா, நாம் ஏன் ஒருத்தனை கொல்லுகின்றோம், ஒருத்தனை அழிக்கின்றோம், ஒருத்தனை நம்மிடமிருந்து விரட்டுகின்றோம் என்றால் அவன் நமக்கு பகையாக இருக்கின்றான். பகையாக இருக்கின்றான்னா என்னுடைய இன்பத்திற்கும் செயலுக்கும் தடையாக இருக்கின்றான். நான் ஏதாவது ஒன்றை அடையணும்னு சொன்னால் அவன் ஒரு காம்படிட்டராக இருக்கான், என்னுடைய சக்ஸஸுக்கு அவன் தடையாக இருக்கான். அப்படி அவன் தடையாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பகைவன் இருந்தால் ஒரு தடை, 10 பகைவன் இருந்தால் 10 தடைகள் இருக்கின்றது. இப்போ இவன் என்ன விரும்புகின்றான், எனக்கு பகைவன் இருக்கக்கூடாது, அதனால் எனக்கு தடைகள் இருக்கக்கூடாது, ஆகவே என்னுடைய ஆசைகளையெல்லாம் தடைகள் இல்லாமல் நான் பூர்த்தி செய்வேன். இதுதான் பகைவனை அழிக்குகின்ற நோக்கம். அவனை அழிக்கிறதுனால தடை நீங்குகின்றது, தடை நீங்கும் பொழுது என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இடையில் யாரும் இல்லை. ஆனால் உன்னே என்ன நேரிடுகிறது, ஒரு பகைவனை நம்ம அழிக்கும் பொழுது அந்த பகைவனுடைய நண்பர்களெல்லாம் நமக்கு பகையாகி விடுகிறார்கள். இப்போ ஒருத்தனை கொல்லும் பொழுது அவனோடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் நமக்கு பகையாகி விடுகின்றது. அப்போ அவன் ஆக்சுவலி என்ன செய்கின்றான்னா, ஒருத்தனை அழிக்கும் பொழுது ஒரு பகைவனை அழித்து 100 பகைவனை உற்பத்தி செய்து கொள்கின்றான். அப்போ என்ன ஆகின்றது, இவனுக்கு ஒரு தடை இருந்தது, இப்போ 100 தடை ஆகி விட்டது. அப்படித்தான் இவன் ஏமாந்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். ஒருவர் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அவருக்கு ஒரு தீங்கு செய்தோம்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம் அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் வாழ்க்கையை கெடுத்து எப்படியாவது நம்ம கொலைங்கிறது ஹையஸ்ட் லெவல். அவங்க வாழ்க்கையை கஷ்டம் பண்ணி நம்ம நீக்கி விடுறது, எப்படியாவது அவர்களை நம்ம துரத்தி விடுதல். அப்படி செய்தோம்னு சொன்னால் நம்ம எரியாமல் ஒரு தடையை நீக்கும் பொழுது 10 தடைகளை நாம் உற்பத்தி செய்து கொள்கின்றோம். அதுதான் தோல்வி. இதுதான் தர்மம் இப்படி சூக்ஷ்மமாக வேலை செய்கின்றது. அதை இவர்கள் அறிய மாட்டார்கள். ஒரு பகைவனை நீக்கி பல பகைவனை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். அவ்விதத்தில் இந்த பகைவன் சத்ரு என்னால் கொல்லப்பட்டு விட்டான், இனிமேலும் என்னுடைய பகைவர்களை நான் கொன்று விடுவேன். இனி 2வது வரியில் நான் யார், நான் எல்லாத்தையும் கொல்றேனே நான் யார், அதுக்கு பதில் சொல்கிறான். ஈஸ்வரக அகம், நானே ஈஸ்வரன். இந்த ஹிரண்யகசிபெல்லாம் சொல்லிட்டு இருந்தானல்ல, நான் தான் ஈஸ்வரன், வேறு யாரையும் கும்பிடக்கூடாது, என்னத்தான் வழிபடணும், அப்படி ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒன்று, நான் எனக்குத்தான் எல்லா உரிமைகளும் இருக்கின்றது, அது ஒரு பொருள். பிறகு நான் தான் ரூலர், நான் தான் எல்லாத்தையும் ஆள்பவன். ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு ரூலர்னு அர்த்தம். நான் தான் அனைத்தையும் ஆள்பவன். இது அகங்காரத்தினால சொல்கிறது. எனக்கு கீழே தான் அனைவரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், என்னுடைய சொல்லுக்கு கீழே தான் அனைவரும் இருக்க வேண்டும், நான் தான் தலைவன். இப்போ நான் ஈஸ்வரன், அகம் ஈஸ்வரக, நான் தான் ஈஸ்வரன், எல்லோரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், எல்லோரும் நான் சொல்கிறதான் கேட்க வேண்டும், எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர், நான் தான் தலைவன், உரிமையாளன். அந்த அர்த்தத்தில் இப்போ அகம் ஈஸ்வரக. இப்போ இதே வார்த்தையை தான் அத்வைதியும் சொல்கிறான், ஞானியும் சொல்கிறான், நான் தான் ஈஸ்வரன்னு சொல்லி. அப்போ அவன் அசுரனா அப்படின்னு சொன்னால், இந்த விசிஷ்டாத்வைதத்தை சேர்ந்தவர்கள் அத்வைதிகளை அசுரர்கள்னு சொல்கிறார்கள்.
அதுக்கு இதுதான் பிரமாணம் அவர்கள் சொல்கிறது. அத்வைதமெல்லாம் யார் பேசுகிறார்களோ அவர்களை பகவானே அசுரன்னு சொல்லிட்டார். ஏன்னா யார் நான் ஈஸ்வரன்னு சொல்கிறார்களோ அவர்களையெல்லாம் அசுரன் லிஸ்ட்டில் தானே போட்டிருக்காரு. அதனால் பகவானுடைய உபதேசம் என்னென்னா, யாரெல்லாம் தத்துவமசிங்கிறத கேட்டுட்டு நானே பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் அசுரர்கள். இது அவர்கள் கோட் பண்ணுற இடம். ஆனால் இது எப்படி புரிந்து கொள்ளணும், ஒரு ஞானி அகம் ஈஸ்வரகன்னு சொல்லிட்டு அடுத்தது அகம் சாட்சின்னு சொல்லுவான். இங்கே அடுத்தது என்ன, அகம் போகி. அப்படி இவன் சொல்கிறது இல்லையே ஞானி. இப்போ ஞானி அகம் ஈஸ்வரகன்னு சொல்லிட்டு மீதி அசுரன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் சொல்லணுமல்ல. இங்கே அடுத்தது அசுரன் என்ன சொல்கிறான், அகம் போகி, நான் ஒரு போகி, போகத்தை அனுபவிப்பவன் அப்படின்னு அசுரன் சொல்கின்றான். இப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஞானிகள் நான் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் அவர்களுடைய அகங்காரமோ உடலோ அல்ல, இந்த சரீரமோ உடலோ அல்ல. பிறகு அவர்கள் நான் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது ஆத்மா, அந்த ஆத்மா எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கிறதுனால அவர்கள் நான் ஈஸ்வரன்கிற சொல்லில் அர்த்தம் அத்வைதமான நான். உண்மையிலேயே நான் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு ஆள் கிடையாது, நானே அனைத்தும் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள், சர்வாத்ம பாவமாக அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஆகவே இந்த இடத்துல பகவான் அத்வைதத்தில் சொல்கின்ற அந்த ஈஸ்வரன் நான்கிற அத்வைத ஞானியை கூறவில்லை, இங்கே அசுரர்களுடைய சம்பத்தை சொல்லி கொண்டு வருகின்றார். ஆகவே அதை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரம் படிச்சுட்டு யாராவது விசிஷ்டாத்வைதி இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் இவ்வளோ வேதாந்தம் படிச்சுட்டு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடக்கூடாது. இது அவர்கள் தவறாக கோட் பண்ணுறது. இப்போ ஈஸ்வரக அகம், நான் தான் தலைவன். இனி அடுத்த சொல் அகம் போகி. அகம் போகின்னு சொன்னால் நான் அனைத்தையும் அனுபவிப்பவன், எல்லா பொருள்களையும் நான் தான் அனுபவிப்பவன், என்னை போல் ஒரு போகி யாரும் கிடையாது. கொஞ்ச நாளில் ரோகியாக போகிறான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அப்படி சொல்லிகிட்டு இருப்பான், நான் போகி, நான் தான் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பவன். சித்தக அகம், நான் அனைத்தையும் அடைந்தவன். பலவானகம், நான் பலவான், நான் சுகி, இப்படியெல்லாம் அவர்கள் கூறுவார்கள். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.